கைஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஆரி ஒர்க் ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரி போடுறதுக்கு எந்த நீடில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அயன் நீடில் 3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஜரிக்கு போடுற நீடில் ஆர் த்ரெட் நீடில், ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா டிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இந்த டிப் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இது வந்து ஜர்தோசிக்கு ஆர் பீட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதுவும் அப்படி. இதில் ஜர்தோசி போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா. இது வந்து துலிப் நீடில். இது பாருங்கள், இது துலிப் நீடில். இது டிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது துலிப் நீடில். எனக்கு ஹோல்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நான் கம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது டிப் பார்த்திங்கனாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு, ஓகேவா. இது வந்து ஜரி நீடில். இது வந்து பீட்ஸ் போடுறதுக்கு துலிப் நீடில். இதுவும் பார்த்திங்கன்னா அயனில் வந்து பீட்ஸ் போடுற நீடில். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒர்க் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நீடில் உட்டன் நீடில் யூஸ் பண்ணும்போது அதிகமான பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இவ்வளோ தூரம் கேப் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் பீட்ஸை லோட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் துலிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 to 5 அப்படி தான் லோட் பண்ண முடியும். கேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, ஒர்க் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் துலிப் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த உட்டன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஒர்க் நீங்கள் முடிச்சிடலாம். அதனால் எனக்கு தெரிஞ்ச நான் பெஸ்ட்டு எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ.